Praise Lord sister. Praise the Lord. எப்படி நல்லா இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ள கிருபையா இருக்கிறோம். ஆமென். ஸோ இன்னைக்கு உங்களோட டைம் எடுத்து டெஸ்டிமனி ஷேர் பண்ண வந்ததுக்காக ரொம்ப நன்றி. ஆண்டவரோட நாமம் மகிமைப்படட்டும். இந்த வேலையில கூட உங்களோட டெஸ்டிமனி எதற்காக ஜனங்களுக்கு போய் ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆக்சுவலி நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நம்மளுடைய சாட்சி அநேகருக்கு சாட்சியா இருக்கணும். அண்ட் ஒருத்தருடைய வாழ்க்கை சாட்சியா இருக்குதுன்னா அந்த சாட்சியை நம்ம மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும் போது தான் அவங்க வந்துட்டு கர்த்தரை நம்புவாங்க, அவங்க நெருங்குவாங்க. கர்த்தரை சொல்றதுக்கான ஒரு தான் நான் வந்துட்டு நம்மளுடைய டெஸ்டிமனிஸ்ன்னு நான் சொல்லுவேன். அதுபோல் என்னுடைய டெஸ்டிமனி நான் ஷேர் பண்ணணும், யாராவது என்னை கேட்டால் கூட கண்டிப்பாக நான் ஆண்டவரை பற்றி என்னால் பேசாமல் இருக்க முடியாது. ஏன்னா கர்த்தர் நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அவ்வளோ அற்புதங்கள் செய்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் சிம்பிளாக கூட சொல்லணும்னா இன்னைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறதும் ஆண்டவருடைய கிருபை என்று சொல்கிறோம் இல்லையா? அதே மாதிரி நான் என்னுடைய சாட்சி ஏன் பகிர்ந்து கொள்ளணும்னா அந்த டியூரேஷன் நான் வந்துட்டு எப்படி ஆண்டவருக்குள்ளே வந்தேன், எப்படி இருந்தோம், எப்படி ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டேன், எப்படி நான் ஆண்டவருக்குள்ளே வந்தேன்றது யார் என்ன எவ்வளவு கேட்டாலும் என்னால் சொல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா ஆண்டவர் அவ்வளோ நன்மைகள் என்னுடைய வாழ்க்கையில செஞ்சிருக்கிறாரு. நான் பார்ன் ஹிந்து. இன்னும் சொல்ல போனோம்னா எங்க அப்பாவுடைய குடும்பம் வந்துட்டு எல்லாமே திருநெல்வேலி தான். திருநெல்வேலின்னு சொல்லும் போதே இது தமிழ்நாடுன்னு சொல்லும் போதே எல்லை தெய்வங்கள் தான் ஜாஸ்தி. எங்க அப்பா வந்துட்டு திருநெல்வேலியில இது அம்பாசமுத்திரம் தாண்டி விக்ரமசிங்கபுரம்னு ஒரு ஊரு. அந்த ஊர்ல தான் எங்க அப்பா வளர்ந்தது எல்லாமே. அப்போ எங்க அப்பாவும் அவருடைய சகோதரர்கள் சகோதரி எல்லாருமே வந்துட்டு ரொம்ப வெறித்தனமான ஒரு ஹிந்துஸ். ஸோ எங்கள் அப்பா வந்துட்டு அங்கே வந்துட்டு எங்கள் அப்பா, எங்கள் சித்தப்பா, எங்கள் பெரியப்பா எல்லாருமே வந்துட்டு 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கோயில் கொடை நடக்கும். அந்த கோயில் கொடைக்கு வந்துட்டு எங்கள் அப்பா இல்லை யாராக இருந்தாலும் ஊர்லேருந்து வெளியே இருந்தாலும் அந்த 2 வருஷத்தில் ஒரு வாட்டி அந்த ஊருக்கு போனோன்னா எல்லாமே எங்கள் தலைவரில் தான் நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பொறுப்பில் தான் எங்கள் குடும்பம் எல்லாத்தையும் இது பண்ணியிருந்தாங்க. இதே நேரத்தில் எங்கள் அப்பா வந்துட்டு ஒரு ஆர்மியில் சர்வ் பண்ணவர். அதனால் எங்கள் அப்பா கூட நாங்கள் எல்லாம் இந்தியா முழுக்க சுற்றியிருக்கோம். இப்போ இந்தியாவில் எங்கே இருந்தாலும் அது டெல்லியாக இருக்கட்டும், கொல்கத்தாவாக இருக்கட்டும், இல்லை மும்பையில் கூட நாங்கள் இருந்திருக்கோம். அங்கே இருந்தால் கூட ஊருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதம் லீவ் போட்டுட்டு நாங்கள் இதுக்கு போவோம். இது கடவுள் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு எல்லாருக்குமே என்ன தோணுன்னா ஒரு சேஃப்டி, ஒரு பாதுகாப்புன்னு நம்ம நினைப்போம். நம்மளுடைய துக்கங்களை கேட்குறாருன்னு நம்புவோம். அந்த மாதிரி தான் நாங்களும் வளர்ந்தோம். ரொம்ப பயபக்தியா ஒரு ஹிந்து ஃபேமிலி அப்படின்னு சொன்னால் எங்களுக்குன்னு ஒரு எல்லா சாமி இருந்துச்சு. அதுதான் எங்களுக்கு குடும்பத்துக்கு குலதெய்வம்னு இருந்தது. ஸோ அதை தான் நாங்கள் வணங்கிட்டு இருந்தோம். அப்படி இருக்கிறப்போ எங்கள் வாழ்க்கையில் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரு கட்டத்தில் எங்கள் ஆட்சி இறந்து போனாங்க. எங்கள் ஆட்சி வந்துட்டு அப்பவும் எல்லா பிள்ளைகளெல்லாம் நல்லா ஒர்க் பண்ணால் கூட எங்கள் ஆட்சியும் தாத்தாவும் ஊரில் வந்துட்டு இந்த வேலைக்கெல்லாம் போவாங்க. இந்த மரம் வெட்டுறது அதுக்கெல்லாம் போய் அதில் என்ன காசு வருதோ அதில் தான் இது பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது எங்கள் ஆட்சி ஒரு வாட்டி விறகு வெட்ட போகும்போது வழுக்கி விழுந்தாங்க. விழுந்ததுலேயே ஏதோ ஒரு அடிபட்டு சரியான சிகிச்சை இல்லாமல் அவங்க இறந்துட்டாங்க. அவங்க இறந்த அடுத்த வருஷமே எங்கள் தாத்தா சுகர் இருந்துச்சு. ஸோ அவங்க படுத்துட்டாங்க. அவங்க படுத்து என்ன ஆயிடுச்சுன்னா பெட் சோர் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ பின்னாடி முதுகில் அவ்வளோ ஆழமான புண்ணு, ஒரு கை உள்ளே போகிற அளவுக்கு இதாகிட்டு இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நாங்கள் இதெல்லாம் பார்த்தது கிடையாது. நாங்கள் இருந்தது மும்பையில். ஆனால் எங்கள் அப்பா எப்பவுமே சொல்லுவார் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அப்புறம் தாத்தா இறந்தாரு. அதாவது ஒரு வருஷம் பாட்டி இறந்ததுக்கு பிறகு தாத்தா இறந்தாரு. சரி, தாத்தா இறந்த உடனே எல்லாம் போய் இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வரும்போது அடுத்த வருஷம் எங்க பெரிய அத்தையுடைய ஹஸ்பண்ட் இறந்து போனாரு. எங்க பெரிய அத்தையுடைய ஹஸ்பண்டை கொலை செய்யப்பட்டாரு. என்னடா இது, அதாவது ஊர்லயே ஒரு மில்லுல வேலை செஞ்சுதானே அவங்க இறந்து போனாங்க.
சரி எல்லாரும் இதுக்கு கூடி எல்லாம் இது பண்ணும்போது அடுத்த வருஷம் எங்க சின்ன அத்தையுடைய ஹஸ்பண்டு இறந்து போனாங்க. அவரு இறந்து போனதும் அவங்களையும் கொலை செய்யப்பட்டாரு. அவரு மும்பைல இருந்தாரு, நவி மும்பைல இருந்தாரு. அங்கதான் கட்டி கொடுத்துருந்தோம். அங்கேயும் அவரு வந்துட்டு ஹி வாஸ் கில்டு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கும் போது எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் குடும்பத்துல. இப்போ நாங்க வந்துட்டு அந்த மாதிரி வணங்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி எங்க அம்மாவும் எங்க பெரியம்மா, அதாவது எங்க அப்பாவுடைய அண்ணன், மூணாவது அண்ணன், அவங்களுக்கும் எங்க அம்மாவுடைய அக்காவுக்கு தான் திருமணம் ஆச்சு. அதுக்கு பிறகு எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் திருமணம் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, எங்க அம்மா அம்மா வந்துட்டு கிறிஸ்டியன்ஸ். அவங்க வந்துட்டு கன்னியாகுமரியில இருந்து, இட்ஸ் சம்வேர் பார்டர், கேரளா அண்ட் தமிழ்நாடு பார்டர். அவங்க வந்து சால்வேஷன் ஆர்மி இதுன்னு ஒரு குறிப்பிட்ட சபை இருக்கு, அங்க சேர்ந்தவங்க. அங்க கிறிஸ்டியன் தான் அவங்க. ஆனால் கல்யாணம் பண்ணும்போது எங்க அம்மாவுக்கு இஷ்டம் இல்லை இது வந்துட்டு ஹிந்துஸ்ல வந்துட்டு மாத்திக்கணும்னு. பட் ஏதோ எங்க அம்மாவுடைய அண்ணன் வந்துட்டு இந்த திருமணத்தை ஆயத்தப்படுத்தினால ஷி ஹேட் டு மேரி. அதே மாதிரி இதெல்லாம் ஏண்டா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாமி ஆடி கேட்டாங்க. அந்த நேரத்துல வந்துட்டு எங்க பெரியப்பாலாம் ஒன்று கூடி ஊருக்கு போய் கேட்டப்போ சாமி ஆடி வந்து சொன்னாராம், இந்த மாதிரி உங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய சாபம் இருக்கு, அந்த சாபத்தினாலதான் இத்தனை பேரும் செத்துட்டே வராங்க, இதுக்கு அடுத்தது உங்களுடைய அருமை மகன் அசோகன் தான், அதாவது எங்க அப்பா தான் அடுத்தது அப்படின்னு. இதே நேரத்துல தான் நீங்க பாத்தீங்கன்னா நாங்க அப்பதான் பெங்களூர், அதாவது எங்க அப்பா ஆர்மில இருந்து ரிட்டையர் ஆயிட்டு திருப்பி வேற சர்வீஸ்க்கு வந்துட்டு ரீஜாயின் பண்ணுமா இருந்துச்சு. நாங்க அப்பதான் பெங்களூருக்கு புதுசா வந்தோம். அந்த டைம்ல 2005 பெங்களூருக்கு வந்து நாங்கள் வந்துட்டு இது மாருதி சேவா நகர் அந்த பக்கம் இந்தியன் ஆயில் கிட்ட நாங்கள் இருந்தோம். அந்த டைம்ல அந்த பிரிட்ஜ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ எங்கள் அப்பா உள்ள TV2 கேட்குள்ளே போயிட்டு அவருடைய இதெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஒரு நாள் நாய் துரத்தி, ஃபாக் எல்லாம் மறைஞ்சிருந்ததுனால விடிய காலையில் வந்தப்போ நாய் துரத்தி அவருக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. அவர் பெரியப்பா அங்கே ஊரில் போய் கேட்கும் போதும் இங்கே எங்கள் அப்பாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகும் போதும் ஒரு சைடில் ஒரு கை ஒரு கால் ரெண்டும் அப்படியே துண்டா உடஞ்சிருச்சு. என்னடா இது இப்படி ஆகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொந்தக்காரங்க யாருமே பெங்களூர்ல இல்லை. ஆனால் எங்கள் அப்பாவை அப்படி பார்க்கறதுக்குள்ள என்னால் தாங்க முடியல. அவர் பெட்ரிடனாக ஆகிட்டு இருந்தார். எங்கள் அப்பா ஆர்மியில் சம்பாதிச்சு ஒவ்வொரு காசும் அதுதான் நாங்கள் செலவு செஞ்சோம். தெரியல, என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அதுலேயே கழிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், அதுலேயே போயிடுச்சு. அப்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் திருப்பி இப்படி அப்படின்னு பேசிட்டே இருந்தாங்க. சரி, இது ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி எங்கள் அப்பா ஜாயின் ஆயிருந்தாங்க வேறு சர்வீஸில். அப்போது இலங்காக்கு போயிட்டு இருந்தாங்க, பஸ் ஏறி போயிட்டு வந்துட்டு இருந்தாரு. சரின்ட்டு சடனாக ஒரு நாள் எங்களுக்கு திருப்பி கால் வந்துச்சு, எங்கள் அப்பா இன்னொரு வாட்டி ஆக்சிடெண்ட் ஆகி இந்த சைடு, அதாவது ரைட் சைடு ஒரு வாட்டி வருது, இந்த சைடு அதே மாதிரி. ஆனால் மேஜராக உடையில, பட் சேம் டைப் ஒரு மாதிரியான. ஸோ ஹி ஹேட் டு பி பெட் ரிடன் ஃபார் 3 months. அந்த டைமில் நான் காலேஜ் போயிட்டு இருந்தேன். அப்போ தான் எங்கள் அப்பாவுடைய தூரத்து சொந்தம் தான், ஆனால் அத்தை தான், அவங்க வந்து எங்களை சொன்னாங்க, எங்கள் அம்மா கிட்ட பேசினாங்க, இதெல்லாம் சாபம், இது யாரோ விட்ட சாபம் இல்லை, நம்ம வந்துட்டு ஆண்டவருக்குள்ள நீங்க வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எங்க அம்மா கிட்ட எங்க எங்க அப்பாவுடைய அத்தை வந்து பேச 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 எங்க அம்மாவுக்கு உணர்தல் வந்துச்சு. அதே டைம்ல தான் எங்க பெரியப்பாவும் வந்துட்டு ஃபோன் பண்ணி அசோகனை கூட்டிட்டு வா, ஒரு பெரிய மாடு வந்துட்டு பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இது கேட்டிருந்தாங்க. இந்த நேரத்துல 2 விஷயம், இங்க போறதா அங்க போறதா. எங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட், இதெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன், நம்ம சாமி விடாதுடி அப்படின்னு பெரிய சண்டை எங்க வீட்டுல, எப்பொழுதுமே ஒரு சண்டை. அதுக்கு பிறகு எங்க அப்பா எங்க அத்தையும் திட்ட, இது செஞ்சது எல்லாமே அவங்க தானே அப்படின்னு சொல்லி. இவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ்ல நானும் என் தம்பி, நான் காலேஜ் போறேன், என் தம்பி 7th standard 8th standard படிச்சுட்டு இருக்கான். அப்படின்னு இருக்கும்போது நாங்கள் 2 பேரும் யோசிக்கிறோம், என்னடா இது என்ன ஆகுறது, ஆனால் எங்களுக்கு எங்க அப்பா வேணும் அப்படின்னு. அப்போ எங்க அம்மா ஒரு நாள் முடிவெடுத்து, நம்ம வந்து ஏசப்பாவை ஏத்துக்கலான்னு இருக்கோம்மா, நீ என்ன சொல்ற அப்படி. நான் சொன்னேன், எங்க அப்பாவை காப்பாத்துறது எதுவா இருந்தாலும், எந்த தெய்வமா இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேன் மம்மி அப்படின்னு சொன்னேன். அப்போ நானும் என் தம்பி எங்க மம்மி 2 பேரும் சேர்ந்து முதல்ல CSI சபைக்கு போனோம்.
சிஎஸ்ஐ சபையில் அவங்க மெம்பராக இருந்தாங்க. பட் அவங்க வேற ஆவிக்குரிய சபைக்கு போயிட்டு இருந்தாங்க. இப்போதைக்கு நீங்கள் இங்கே வாங்க, ஏன்னா அது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுமா இருந்துச்சு. அதனால நாங்கள் அங்கே போனோம். போயிட்டு வரும்போதெல்லாம் ஒரு யுத்தம் வீட்டில் பயங்கரமான சண்டை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எங்கள் அம்மாவும் உடல்நலம் பாதிக்கப்பட்டாங்க. அவங்களுக்கும் என்ன ஏதுன்னு தெரியாது. ஆனால் ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. வேலை எதுவுமே செய்ய முடியாது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் நான் வந்துட்டு கிறிஸ்துவுக்கு அறிமுகம் பண்ணப்பட்டேன். அந்த நேரத்தில் நானும் வந்துட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட், எல்லாருக்குமே தெரியும். இப்போ வாலிப பசங்கள்லாம் சர்ச்சுன்னா என்ன நினைப்பீங்க? நல்லா அழகான பொண்ணு வரும் பசங்க. பொண்ணுங்க என்ன நினைப்பாங்க? நாங்களாம் நல்ல பசங்களா வருவாங்க அப்படின்னு நினைப்பாங்க. நானும் அந்த டைம்ல வந்துட்டு ஓ நல்ல சர்ச்சு நம்மளும் போகலாம், நல்ல ஒரு மாதிரி பாஷா இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லுவேன், நான் கிறிஸ்டின் சர்ச் போறேன் தெரியுமா, அங்க வைன் கொடுப்பாங்கல்ல, அங்க அப்பம் கொடுப்பாங்கல்ல, ஐ நோ அப்படின்னு we like to share. அந்த மாதிரி ஒரு காரியம் அப்படிதான் நான் போனேன். எங்க அப்பாவை காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும். பட் ஸ்பிரிச்சுவலா யாருக்குமே தெரியாது. அப்படின்னு இருக்கும்போது அங்க சபைக்கு போவேன். அவங்க சொல்லும் போது, அவங்க பாட்டு பாடும் போது எல்லாத்துக்கும் நான் எந்திரிச்சு நிற்பேன், உட்காருவேன். எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். அதே நேரத்துல எங்க அத்தை வந்துட்டு டேடியும் வந்துட்டு 1 நாள் 2 நாள் வர ஆரம்பிச்சாரு. மாற்றத்தை பார்த்தோம். ஆனா அதுக்கு முன்னாடி எங்க அப்பாவுக்கு ஒரு ட்ரீம், என்னன்னா ட்ரீமா இல்லை அவர் உணர்ந்தாரா என்னன்னு தெரியல, யாரோ கழுத்து நெரிக்கிற மாதிரி ஆன ஒரு உணர்வு வந்துச்சு. அப்போ சொன்னாரு, இந்த மாதிரி அது நம்மளை கொன்னுடும், நீ போகாத, வேண்டாம் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி. ஆனாலும் எங்க மம்மி வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, விடலை. ஐ திங்க் காட் ஹேட் அ பிளான். அவருடைய திட்டம் முன்னாடி எந்த ஒரு இதுவும் நிற்காது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்போதான் நாங்கள் லிங்கராஜபுரத்தில் ஒரு ஆவிக்குரிய சபை நல்லா தான் போயிட்டு இருக்குது. பிரிட்ஜ் பக்கத்தில் தான் கேட் ஆஃப் ஹெவன் மினிஸ்ட்ரி ட்ரஸ்ட்ன்னு சொல்லிட்டு அங்கே எங்கள் டேடியோடைய அத்தை கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போய் அவங்கள பார்த்தோம். எங்கள் அப்பா தான் போனார் ஃபஸ்ட்டு. எங்கள் அப்பா அம்மா தான் ஃபஸ்ட்டு போனாங்க. டியூஸ்டே ஃபாஸ்டிங்ஸ் நடந்துட்டு இருந்துச்சு. நான் காலேஜில் படிச்சுட்டு இருந்தனால என்னால் போக முடியல, அவங்க போனாங்க. போயிட்டு வந்து எங்கள் அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஆண்டவரை பற்றி எல்லாமே சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டார். அதே மாதிரி எங்கள் அம்மா சொன்னாங்க, சண்டே நம்ம அங்கே போகலாமா, நீ வரியா அப்படின்னு சொன்னாங்க. நானும் ஒத்துக்கிட்டேன். எல்லாமே ஒத்துக்கிட்டு சரி அங்கே போகணும். அங்கே போய் எனக்கு புதுசாக இருந்தது. கை தட்டுறது, ஹல்லேலூயா சொல்றது யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ நம்ம பண்ணுறது பார்த்துட்டு நிறைய பேர் அப்படிதான் பேசுவாங்க. ஆனால் அந்த டைமில் எனக்கு அதுக்கான அந்த வல்லமை எனக்கு தெரியாது. ஆனால் அந்த புதுசாக அங்கே போய் இருக்கும்போது, புதுசாக யாருன்னா வந்திருக்கீங்களான்னு கேட்டப்போ நான் எந்திரிச்சு போய் நிற்கும் போது எல்லாரும் கை தட்டினாங்க. ஐ ஃபெல்ட் குவைட் எம்பாரஸ்மெண்ட்டாக இருந்துச்சு. ஆனாலும் எங்களை வரவேற்று அங்கே போய் வசனம் எல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பாஸ்டரை மீட் பண்ணோம். பாஸ்டர் என்கிட்ட பேசினார். எனக்கு ரொம்ப என்ன யாரோ தெரிஞ்ச மாதிரியே இருந்தது. அது மூலயமா தான் நாங்கள் ஸ்டார்ட் ஆனோம். இது நடந்தது வந்து ஒரு ஜூன் மாதத்துக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு பேட்ச்சு பேப்டிசம்காக அக்டோபரில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. எங்கள் அப்பா எங்கள் அம்மா 2 பேருமே பேப்டிசம் எடுத்தாங்க. அவங்க எடுத்ததுக்கு பிறகு நானும் என் தம்பியும் வந்துட்டு ஜான்வரி 16, அதாவது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, ஏன்னா அப்போ பொங்கல் ஹாலிடே, அதனால அப்போ எடுத்தோம். கேம்பஸ் க்ரூசைடில் வச்சு தான் எங்களுக்கு பேப்டிசம் கொடுத்தாங்க. பேப்டிசம் கொடுத்து வெளியே வந்ததுக்கு பிறகு உண்மைக்கு சொன்னால் அவங்க கேட்டாங்க, உங்களை யாரும் ஃபோர்ஸ் பண்ணல தானேன்னு. ஆனால் எனக்கு சத்தியமாக தெரியாது, அது நல்லதுக்கா கெட்டதுக்கா எனக்கு தெரியவே தெரியாது. என்னை எடுக்க சொன்னாங்க. எங்கள் அப்பாவை நான் காப்பாற்றணும். அதுவும் இல்லாமல் இது ஒரு ப்ராசஸ், இது ஒரு ப்ரொசீஜர் நினச்சிட்டு தான் நான் எடுத்து வெளியே வந்து நல்லா தான் நார்மலாக தான் லைஃப் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் தான் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய படிப்பு எல்லாமே டிஃப்ரெண்டாக மாறிச்சு. நான் படித்தது வந்துட்டு சென்ட் ஆன்ஸ் எஃப்ஜி காலேஜ், மில்லர்ஸ் ரோட்டில். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய முஸ்லிம்ஸ் தான் இருப்பாங்க. அண்ட் எனக்கு வந்துட்டு எல்லாருமே முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை நான் பண்ணுவேன், அவங்க என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே நான் பண்ணுவேன். இஃப்தார் கூப்பிட்றாங்களோ அங்கே போய் அவங்க எப்படி பண்ணுறாங்களோ அந்த மாதிரி தலையெல்லாம்
நான் கட்டிக்குவேன். இதெல்லாம் வந்து நான் பேப்டிசம் முடிச்ச பிறகுதான் எனக்கு வித்தியாசம் தெரியல. ஏன்னா அப்போ நான் நினைச்சேன், எனக்கு அந்த டிஃப்ரென்ஸே தெரியல. ஓகே, நான் பேப்டிசம் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட சொன்னேன். அவங்களுக்கும் அதுக்கான அர்த்தம் என்னன்னு தெரியுமா தெரியல. பட் இப்போ நான் ரியலைஸ் பண்ணுறேன். பட் அதுக்கான ஒரு மெச்சூரிட்டி ஆண்டவர் இப்போ தான் எனக்கு கொடுத்துருக்குறாரு. பட் அந்த டைமில் நம்மளுக்கு வந்துட்டு எது செய்யணும் எது செய்யக்கூடாது, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஐ திங்க் அந்த டைமில் வந்துட்டு நான் மட்டும் இல்லை, இப்போ இருக்கிற பசங்க கூட நிறைய கோத்ரூ பண்ணுறாங்க. அதுக்காகத்தான் ஆண்டவருக்குள்ளே நம்ம இருந்து அவருடைய லீடிங்கை பெற்றுக்கொள்ளணும்னு நான் வந்துட்டு எல்லாருக்குமே, இதை பார்க்குற எல்லாருக்குமே நான் சொல்லுவேன். ஏன்னா அவரு வழி நடத்துறது யாருமே வந்துட்டு நம்மளுக்கு வழி நடத்த முடியாது. அவருடைய பாதை வந்துட்டு இட்ஸ் இன்டு ரைச்சஸ்னஸ். அவர் திட்டுவாரு, அவரு திருத்துவாரு. நீ ஒத்துக்கலைன்னா காதை பிடிச்சி திருகுனாலும் திருகுவாரு. அந்த அளவுக்கு தான் எனக்கும் போச்சு. ஏதோ ஒரு கட்டத்துல வந்துட்டு எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட பேசாம விட்டுட்டாங்க. அண்டு என்னுடைய படிப்பு எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வரும்போது கூட எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கூட இல்லை. அப்போது நான் நினச்சேன், என்ன ஏது எதுக்காக இந்த மாதிரி நடக்குது? ஏன்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னால் ரொம்ப இஷ்டம். நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறோம். குடும்பத்தை கூட நம்ம மதிக்க மாட்டோம், அம்மா அப்பா கூட மதிக்க மாட்டோம். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ்னால் அவங்களுக்காக உயிரையே கொடுப்போம். ஏன்னா அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அந்த ஒரு நம்பிக்கை அவங்க கூட நம்மளுக்கு இருக்கிறது இல்லையா? அந்த ஒரு நம்பிக்கை வந்துட்டு நம்ம சாதாரணமான ஒரு மனுஷன் மேலே வைக்கிறோம். ஆனால் நம்ம ஜீவனுள்ள தேவன் மேலே வைக்கிறதுக்கு மறந்துடுறோம். ஏன்னா அவரை நம்மளால பார்க்க முடியாது. we only trust what we see. அதனால தான் இவ்வளவும் பிரச்சனை. இதெல்லாம் நடந்து 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 வரும்போது எனக்கு ஒரு கட்டத்தில் யாருமே என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, ஏன் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு அழுதுட்டு இருந்தேன். அப்போ தான் பைபிள் எடுத்து நான் உட்காந்து படிக்குவேன். படிக்கும்போது தான் எனக்கு ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். காலேஜ் முடிஞ்சிச்சு, நான் எங்கேயும் போகல, சபையில் தான் விழுந்து கிடந்தேன். ஃபாஸ்டிங் ப்ரேயர் போவேன், எல்லாத்துலேயும் இருப்பேன், வர்ஷிப்பில் இருப்பேன், பைபிள் ரீடிங்கில் இருப்பேன். எதுவாக இருந்தாலும் இது அங்கே இருக்கிற இது வாலண்டியரிங்காக இருக்கட்டும், இல்லை எந்த மீட்டிங்கில் வாலண்டியராக இருக்கட்டும், நாங்கள் நிற்பேன். குடும்பமாக நிற்போம், நானும் இல்லை, குடும்பமாக நிற்போம். இப்படி நின்று அதுக்கு பிறகு தான் நான் வந்துட்டு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து தியாலஜி, டிப்ளமா இன் தியாலஜி முடித்தேன். எங்கள் சர்ச்சிலே வந்துட்டு ஒரு பாஸ்டரோடு சேர்ந்து ஸ்டார்டட் ஒன் யூனிவர்சிட்டி. அதில் நாங்கள் ஃபஸ்ட்டு பேட்சாக நாங்கள் போனோம். 2 years நான் முடித்தேன், கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கு பிறகு தான் திருமணம் ஆச்சு. திருமணம் ஆனதுக்கு பிறகு ஆண்டவர் என்னை வேறு விதமாக நடத்திட்டுருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் போராட்டமாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் இம்மட்டும் நடத்திட்டுருக்கிறாரு. அதுக்கு பிறகு நிறைய வித்தியாசமான காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில். என் பிள்ளை உண்டானா அப்போ ரொம்ப அவஸ்தைப்பட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆண்டவருக்குள்ளே இருப்பேன், என்ன ஆண்டவரே அப்படின்னு. ஏன்னா நாங்கள் திருமணம் ஆகி வந்தோம். என் கணவருக்கு வந்துட்டு 2 பேரண்ட்ஸ், அதாவது ஒன்று பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ், இன்னொன்று வந்துட்டு லீகல் பேரண்ட்ஸ். அதாவது எங்கள் ஹஸ்பண்டோடைய அப்பா, அவருடைய அக்கா வந்துட்டு அவங்கள தத்து எடுத்துக்கிட்டாங்க. பிகாஸ் they didn't have any kids. அப்படின்னு இருக்கும்போது அவங்க தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவங்க வீட்டில் தான் நான் இருந்தேன். ஆனால் அவங்க பக்கா ரோமன் கேத்லிக்ஸ். பட் எங்களுடைய சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்ததுனால கொஞ்சம் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. பட் ப்ராப்ளம் அதுக்கு பிறகு தான் நிறையவே ஸ்டார்ட் ஆச்சு. ஆண்டவருக்குள்ள இதெல்லாம் நடக்கிறது எனக்கு அது வந்துட்டு என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலை. பட் காட் ஹாஸ் பீன் ஸ்ட்ரென்தனிங் மீ. அவர் என்னை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தினார். அப்போ தான் பாப்பா வந்துட்டு நின்னதுக்கு பிறகு ரொம்ப என்னால் அங்கே இருக்கவே முடியல. ஏன்னா அவங்களால என்னை பார்த்துக்க முடியல. அப்படின்னு இருக்கும்போது எங்கள் அம்மா அப்பா சீக்கிரமாகவே என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க 7வது மாதத்துலேயே. அப்போ தான் இது ஒரு பெரிய சாட்சியாக சொல்லுவேன். 40 நாள் உபவாசம் எங்களுடைய சபையில் இருந்துச்சு. அப்போது எங்கள் பாஸ்டர் இந்த 40 days ஃபாஸ்டிங் எப்படி பண்ண போகிறோன்னா, காலையிலையும் ஒரு ப்ரேயர் நடக்கும், மத்தியானமும் ப்ரேயர் நடக்கும், நைட்லேயும் ப்ரேயர் நடக்கும்.
இப்போ இதுல நீங்க எத்தனை பேர், அதாவது அவர் வச்சது எதுக்குன்னா, காலையில வர்றவங்க காலையில வரலாம், மத்தியானம் வர்றவங்க மத்தியானம் வரலாம், ஈவினிங் வர்றவங்க ஈவினிங் வரலாம் அப்படின்ட்டு. நான் காலையில மட்டும் போவேன். ஏன்னா நான் ப்ரெக்னெண்டா இருந்ததுனால என்னால சாப்பிடாம இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதிகாலையில நாங்க போயிடுவோம். 40 நாளும் நான் போனேன். அதுல ஒரு நாள் நாங்க முழு இரவு ஜெபம் கூட பண்ணேன். என் பிள்ளை நான் பெற்றெடுக்கும் போது ஐ கம்ப்ளீட்டட் 40 days fasting in God's presence. Amen. Hallelujah. அவ வயித்துல இருக்கும்போது எனக்கு ஒவ்வொரு நாளும் அவ ஸ்ட்ராங்கா இருக்கான்னு ஆண்டவர் என்னை உறுதிப்படுத்திட்டே இருந்தாரு. ஆனா அவ வயித்துல இருக்கும்போது எல்லாரும் அவ ஒரு ஆண் பிள்ளையா தான் இருப்பான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அவ பிறந்து வரும்போது தான் ஒரு பெண் பிள்ளையா வரும்போது ஒரு ஆச்சரியமான இருந்துச்சு. ஆல்வேஸ் ஹேட் அ கான்வர்சேஷன் வித் ஹர். அப்போ ஆண்டவர் எவ்வளவு அற்புதமா எனக்கு ஒரு பிள்ளைய அந்த உபவாசத்தோட கொடுத்தாருன்னு அது ஒரு சாட்சி. இன்னைக்கு வரைக்கும் என் பிள்ளை அவருடைய சமூகத்துல தான். அதுதான் ஒரு பெரிய சாட்சி எனக்கு. அது போலவே ஆண்டவர் என்னை இது முழுவதும் நடத்தினார், வழி நடத்திட்டே இருக்கிறார். எவ்வளவோ பிரச்சனைகள் வந்துச்சு, ஆனாலும் கர்த்தருக்குள்ள நம்மளை ஆண்டவர் எப்பொழுதுமே நடத்துவார். இப்போ நான் வேலைக்கு போறேன், வரேன், ப்ரேயர் பண்றேன். அது மட்டும் இல்லை, நம்ம எப்படி நம்ம மற்றவங்களுக்கு சாட்சியா இருக்கிறோம். எவ்வளவோ இடத்துல போறோம், எத்தனையோ பேர் இன்னும் ஆண்டவரை அறியல, அவர் யாருன்னே தெரியாது. வந்தோம், வாழ்றோம், செத்துருவோம், இன்னொரு ஜென்மம் வரும்னு வேற நம்புறாங்க. ஆனா இன்னொரு ஜென்மம் இல்லைன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா கர்த்தர் நல்லவர், அவர் உண்மையானவர், அவர் ஒருத்தர் மட்டும்தான் உண்மையானவர். நான் இதெல்லாம் சொல்றேன், நம்ம வாழ்ந்து பார்த்தாதான் தெரியும் அந்த லைஃப். எல்லாருமே சொல்லலாம், இன்னும் எத்தனை பேர்கிட்ட நம்ம கேட்கலாம், இன்னும் இவ்வளோலாம் பண்ணீங்களா, ஆனால் அதுலேருந்து அவங்க எப்படி கடந்து வந்திருப்பாங்கன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதையும் ரிஜாய்ஸிங்காக மாற்றுறது தான் தேவனாகிய கர்த்தர். அவர் மட்டும்தான் உண்மையான தேவன். அவரை மட்டும்தான் நம்ம எப்பொழுதுமே எக்ஸால்ட் பண்ணணும். வாழ்க்கையில் நம்ம எதுக்குமே சோர்ந்து போகக்கூடாது. பிகாஸ் ஹீ இஸ் ஆல்வேஸ் தேர் வித் அஸ். ஆமென். ட்ரூ. ஆக்சுவலா இப்ப நீங்க சொன்ன மாதிரி தான் இப்போ பைபிள்ல வசனமே இருக்கு இல்லைங்களா, பக்தி உள்ளவனை நான் தெரிந்து கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. நீங்க எங்க இருந்தீங்க, கர்த்தர் உங்களை தெரிஞ்சு கொண்டு உங்களோட ஃபேமிலியே சால்வேஷனுக்குள்ள சோ ஆண்டவரை தெரிஞ்சுக்கணும்னா ஆண்டவர் கஷ்டத்தை கொடுத்து கூட அவர்கிட்ட கூப்பிட்டுக்குவாருன்றதுக்கு இது ஆக்சுவலா நீங்க சொல்லும் போதே எனக்கு கூஸ் பம்ஸாவே இருந்துச்சு. அப்பா பத்தி சொல்லும் போது இருக்கட்டும், அவ்வளவு கஷ்டம் இருந்தும் கூட நீங்க திரும்பி பார்க்காம ஆண்டவரை கட்டியா புடிச்சிட்டு வந்துட்டீங்க இல்லைங்களா. பட் ஆக்சுவலி எனக்கு என்ன டவுட்னா, question, not a doubt but a question, இந்த பீரியட் ஆஃப் டைம்ல ஏதாச்சும் ஒரு இடத்துல நீங்க தப்பு பண்ணிட்டோமோ ஆண்டவரை தெரிஞ்சுக்கின்னு, இல்ல நம்ம ஆண்டவருக்கு ஒரு கிறிஸ்டியனா மாதிரி தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம அப்படியே இருந்திருக்கலாமே அப்படின்ற தாட் ஏதாச்சும் வந்திருக்குங்களா உங்களுக்கு? உண்மைக்கு சொல்ல போனா நான் அப்போ ரொம்ப பணக்காரியும் ஏதோ ரொம்ப நல்லா இருந்தது மாதிரியும் கிடையாது. அப்போ பார்க்கும் போதுக்கும் இப்போத்துக்கும் ஒரு நாள் என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா கஷ்டம் வந்திருக்கலாம், அது ஓவர் கம் பண்றதுக்கான ஸ்ட்ரென்த் கொடுத்தது அவர் தான், அது ஒரு ரிஜாய்சிங்கா மாட்டினது அவர் தான். அவரு கூட இருந்ததுனால தான் நான் என்னைக்குமே சொல்ல மாட்டேன் அன்னைக்கு நான் தெரியாம இருந்திருக்கலாமே, நான் என்னைக்குமே சொல்ல மாட்டேன். ஏன்னா என் தேவன் ஜீவன் உள்ளவர். ஜீவனுடைய தேவன் நம்ம கூட இருக்கும் போது அந்த மாதிரி ஒரு உணர்வே வராது. அது எக்ஸ்பீரியன்ஸ், the encounter with Jesus alone can make you feel like this. Until and unless ஒரு என்ன சொல்லலாம்னா, யாரோ ஃபோர்ஸ் பண்ணி இந்த இதுக்காக எல்லாம் நிறைய பேர் சேஞ்ச் ஆகுறாங்க. ஒரு ஃபோர்ஸபிள் இதுக்காக அவங்க இயேசுவை ஏற்றுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்க எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கலாம், ஏன்டா நான் அங்க இருந்திருக்கலாம். இல்லை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அவருடைய கிருபை நம்மளை அவ்வளவாக தாங்குறது. அந்த கிருபை நம்மளால உணர முடியும். அது நம்ம நிஜமா நம்ம உணர்ந்து அவரை ஏற்றுக்கிட்டோம்னா மட்டும்தான் அதை நம்மளுக்கு புரியும், நம்மளுக்கு தெரியும். அது என்னைக்குமே நம்ம ஐயோ அப்போ இருந்தது நல்லா இருந்துச்சு, இப்போ ஆமா அப்போ எங்க சிச்சுவேஷன் வேற மாதிரி தான் இருந்துச்சு, இப்போ எனக்கு டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ஸ் இருக்கலாம். ஆனா ஜீசஸ்
is never changing. His love is never changing. ஏன்னா அது இம்பார்ட்டன்ட் கிடையாது. நம்மளுடைய நோக்கம், நம்மளுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா அவர் மட்டும்தான். The living God, and my soul should go and be in his feet. அது மட்டும்தான் நம்மளுடைய எல்லாமே. பின்னாடி இந்த உலகத்துல இருக்கிற காரியங்கள் எல்லாமே நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா இப்போ கூட தாய்லாந்து அங்கெல்லாம் நிலநடுக்கம் வந்துச்சு. எது காப்பாத்துச்சு அவங்கள? எவ்வளவோ சூழ்நிலைகள் வருது, எவ்வளவோ ஆக்சிடென்ட்ஸ் வருது. இப்போ இருக்கிறவங்க நெக்ஸ்ட் டைம் இல்லை. யார் காப்பாற்ற போறா? எல்லாம் எங்க போறாங்க? அவங்களுக்கு என்ன தெரியும்? இல்லை, அது கிடையாது வாழ்க்கை. தெர் இஸ் அ பர்பஸ். நம்ம வந்துட்டு ஆண்டவருடைய சாயலா இருக்கணும். அவர் நம்மளை அதற்காக தான் உருவாக்குனாரு. We were created to exalt him, to worship him. அவரை விட்டுட்டு நீ என்ன பண்ணாலும் எதுவுமே உனக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. நிறைய பணம் இருக்கா, இருக்கட்டும், ஆனா சந்தோஷத்தை கொடுக்காது. உன்னால சந்தோஷத்தை விலைக்கு வாங்கவே முடியாது. நிறைய சாட்சிகள் நான் பார்த்துட்டு இருக்கேன். என் வாழ்க்கையில நிறைய பேர் அப்படி பார்த்துட்டு இருக்கேன். யாராவது இவ்வளவு பணம் வச்சிருக்கோம், ஆனா இயேசு கிறிஸ்து எங்க கிட்ட இல்லை, நாங்க சந்தோஷமா இருக்கோம்னா கண்டிப்பா இருக்காது. கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில ஒரு குறைவு அது வந்துட்டு அவங்கள குத்திக்கிட்டே தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம கிட்ட இல்லையா, ஆனா அவர் இருக்கிறாரா? This smile will never go. This smile will never change, because we are worshiping the living God, and we know that he is not going to forsake us. Amen. Amen. So நீங்க சொன்னது தாசோ, நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயமும் I know I could literally connect it with Bible இல்லைங்களா? ஸோ கலைப்பில கை வச்சுட்டு நான் திரும்பி பார்க்க மாட்டேன். நீங்க சொல்றது I could see that you're living for the word actually. Exactly. So I am actually excited to know இவ்வளவு உறுதியா இருக்கீங்களா ஆண்டவர்கிட்ட. முன்னாடி ஐ மீன் இங்க வந்து ஃபர்ஸ்ட் அப்பாக்காக தான் நீங்க வந்து பேப்டிசம் எடுத்தீங்க. ஏதோ ஒரு தெய்வம் 10ல 11 இருந்தாலும் பரவாயில்ல, பட் அப்பா உயிரோட வரணும், நல்லா இருக்கணும்ன்றது தான் நீங்க எடுத்தீங்க. ஸோ நீங்க பேப்டிசம் எடுத்து, ஏன்னா நீங்க வந்து ஹிந்துவா இருந்தப்போ எல்லை சாமியை தான் நீங்க வந்து யுவர் வர்ஷிப்பிங் இல்லைங்களா? அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கல்ச்சரே டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த ட்ரெடிஷனா இருக்கட்டும், அவங்க பண்ற ரிச்சுவல்ஸா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் இல்லைங்களா? அது எல்லாமே விட்டுட்டு திடீர்னு நீங்க ஒரு வார்த்தையை நம்பி வரும்போது உங்களுக்கு how could you, I mean, how were you accepting the change? உங்களால இம்மீடியட்டா அதை அடாப்ட் பண்ண முடிஞ்சிச்சுங்களா? இல்ல உங்களுக்கு வந்து ஏன் இந்த மாதிரி தப்பா சொல்றாங்க, அதுவும் ஒரு கடவுள் தானேன்னு தோணுச்சுங்களா? how was your experience? அந்த சேஞ்ச் ஆகுற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல முடியுங்களா? அதாவது ஒரு கல்லு, அந்த கல்லு வந்துட்டு நம்மளுக்கு எதுவுமே உதவி பண்ணாது. இதை நான் ரொம்பவே உணர்ந்துட்டேன். ஏன்னா ஒவ்வொரு வாட்டி கோயில் கொடைக்கு போகும்போதும் எங்க பெரியம்மா தான் சாமி ஆடுவாங்க. உட்காந்துட்டு இருப்பாங்க, எல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்போம், சடனா ஊன்னு கத்துவாங்க. எல்லாரும், நான் சின்ன பிள்ளையா இருப்பேன், என்னை வந்துட்டு உள்ள போயிடுவாங்க. என்னம்மா அப்படின்னா, நான் தான் வந்திருக்கேன், நான் ஆடுவேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கும் அவங்கள பார்க்கும்போது. ஆனா ஐ வுட் லைக் டு சே ஐ லவ் மை பெரியம்மா லாட். நாங்கள் அம்மாவுடைய அக்கா, அவங்க இறந்ததும் அந்த மாதிரி தான். ஏன்னா எப்படி சொல்றதுன்னா, குடும்பமே இல்லை, ஒருத்தர் மட்டும் தான் இருக்கிறாரு. அவங்க மேலதான் வரும். அவங்க ஆடி வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு என்னமோ குறி கேட்குற மாதிரி கேட்பாங்க. என்கிட்ட வந்து என் புள்ள நல்லா படிப்பாளா? நானும் பார்ப்பேன், பார்த்துட்டு சைலண்டாக இருப்பேன். என் பொண்ணு என்ன ஆவா, ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆவாளா அப்படின்னு கேட்குறாங்க. நான் கேட்டேன், நான் ஒன்று கேட்குறதுக்குன்னு எனக்கு மனசில் கேட்கும். அப்புறமா அவங்க வந்துட்டு சந்தோஷமாக சிரித்து சொல்லுவாங்க. நான் ஐஏஎஸ் ஆஃபீஸர், நான் ஓகே ரைட்டு விடு, என் வாழ்க்கையில் ஏதோ பண்ண போகுது கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நம்பிட்டு வந்துடுவேன். உட்காந்து படிக்க வேண்டியது நான் தானே, எஃபர்ட் போட வேண்டியது நான் தானே, யார்கிட்டடா கதை விடுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஜனங்களை எவ்வளோ முட்டாள் பண்ண முடியுமோ அவ்வளோ முட்டாள் பண்ணிடுறீங்க. உண்மைதான், அது சொல்றது வந்துட்டு இட்ஸ் ஸ்பிரிட். We are living in a spirit world. இது யாருக்குமே தெரியாது. சாமி வந்து சொல்லிருச்சு, சாமி வந்து சொல்லிருச்சு. எங்க அம்மா சும்மாவே இருக்க மாட்டாங்க, எல்லா டைமும் கேட்பாங்க. எல்லா டைமும் அந்த சாமி நான் ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் ஆவேன்னு சொல்லிச்சு.
எங்க அப்பா அதை நம்பி போர்டெல்லாம் போட்டு வச்சாரு. ஆனா ஆர்ட்ஸ் தான் படித்தேன், ஆர்ட்ஸ் தான் படித்தேன். அப்படின்னு இருக்கும்போது நத்திங் கேன் ஐவனோ ஜீசஸ் வந்துட்டு சொல்லலை இவ வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸராக இல்லை. He has given, he has a purpose for us. நம்ம தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் நமக்குள்ள என்ன டேலண்ட் இருக்குன்னு. நீ அதை நோக்கி என்னைக்கு நீ ஃபோக்கஸ் பண்ணி போறியோ அப்போ வந்துட்டு ஜீசஸ் வில் பி தேர் வித் யூ டு சப்போர்ட் யூ இன் தட் லைன். He will not tell நான் உன்னை டாக்டர் ஆக்கணும்னு நினச்சேன், நீ என்ன பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்க வா. நோ, தட் இஸ் நாட் ஹிஸ் பர்பஸ். அவர் வந்துட்டு நம்மளை இங்கே டாக்டராகவோ கலெக்டராகவோ ஆக்குறதுக்கு நம்மளை உருவாக்கலை. We are to worship him. நம்ம அதை பண்ணுறோமா இல்லையான்னு தான் அவர் பார்ப்பாரே தவிர வேற எதையும் இல்லை. If you start worshipping him, if you start serving him, he will take care of your family. Amen. Amen. அதுக்கு தான் நம்ம வந்துட்டு தேவராஜ்யத்தை நம்ம தேடணும். எஸ், இதெல்லாம் கூட கொடுக்கப்படும். அதுன்னு வார்த்தை இல்லை, வார்த்தை வந்துட்டு இட்ஸ் நாட் ஜஸ்ட் ரிட்டன், தீஸ் ஆர் த வேர்ட்ஸ் ஆஃப் காட். அதுக்காக தான் அதை பைபிள்னு சொல்கிறோம். ஹோலி பைபிள்னு ஏன் சொல்கிறோம்? இட் இஸ் பிகாஸ் இட் ஹாஸ் கம் ஃப்ரம் த ஹோலி காட். தோஸ் ஆர் த வேர்ட்ஸ் ஆஃப் காட். ஒன்று கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. எஸ், ஆமென். அந்த மாதிரி அந்த சூழ்நிலையிலேருந்து நான் வெளியே வரும்போது இட் வாஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஆனால் அங்கே வந்துட்டு வெட்டு, குத்து, ரத்தம் இதை நான் பார்த்தேன். ராத்திரியெல்லாம் பாட்டு, ராத்திரியெல்லாம் பாட்டு. யாரை நம்ம மகிமைப்படுத்த பார்க்குறோம்? ஆனால் என் வாழ்க்கையில் எதுவுமே அது செய்யலை, ஒன்றுமே செய்யலை அது. ஆனால் இவர் சாந்தமாக இருக்கிறாரு. இவர்கிட்ட உட்காரும் போது அந்த ஒரு ஃபீல் ஆஃப் ஹிஸ் ப்ரெசன்ஸ் அது வந்துட்டு ரொம்ப மைல்டாக இருக்குது, ஜென்டிலாக இருக்குது. அப்படி இருக்கும் போது எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு வந்துட்டு சமாதானம் தான் வேணும், வெட்டு குத்தோ ரத்தமோ இல்லை. அது வந்து பசங்க வேணால் ரொம்ப என்ஜாய் பண்ணலாம், டே பாடுறா மாஸ்க் காட்டலாம் அப்படின்னு. ஆனால் அதுவும் ஒரு லெவலுக்கு தான். ஆனால் ஒரு மனுஷனுக்கு தேவையானது வந்துட்டு உண்மையான சந்தோஷம் எதுலன்னா ஒரு பீஸ் இன் ஹிஸ் மைண்ட். அந்த பீஸ் யார் கொடுக்குறாருன்னா அது ஆண்டவர் மட்டும்தான். ஆமென், ஆமென். அதனால தான் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் அதாவது அந்த ட்ரெடிஷன் இருந்து அதாவது பொட்டு வைக்கக்கூடாது அந்த மாதிரியான காரியங்கள்லாம் இருந்துச்சு. ஆனால் ஐ வாஸ் ரெடி டு சேஞ்ச். ஏன்னா என்ன சொல்லணுன்னா, நீங்கள் ரொம்ப நாள் வந்துட்டு வேறு யாரோ வீட்டில் இருந்தீங்க. உங்கள் அப்பா வந்து வாமா உனக்கு எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன், நம்ம வீட்டுக்கு போகிறோன்னு சொன்ன உடனே அந்த ஒரு முழு சந்தோஷத்தோடு போகிறோம் பாருங்கள். அந்த சந்தோஷம்தான் எனக்கு அவர்கிட்ட வரும்போது கிடைச்சிச்சு. நான் யாருக்காகவும் அவரை விட்டு கொடுக்க மாட்டேன். எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க சேஞ்ச் பண்ணுறதுக்கு. இன்னைக்கு என்னுடைய குடும்பத்தில் எத்தனை பேர் இயேசு தொட்டிருக்கார் தெரியுமா? எங்கள் மாமனுங்களை எழுந்த எங்கள் அத்தைங்க, மூத்த அத்தை ஆண்டவரால் தொடப்பட்டாங்க. ஷேர்மா தேவியில் வந்துட்டு ஒரு சர்ச்சில் வேலை செஞ்சுட்டே இருக்காங்க, அவங்களும் விசுவாசத்தில் தான் இருக்காங்க. அதே போல் எங்கள் அம்மாவுடைய சைடில் எங்கள் பெரியம்மா, எங்கள் அக்கா எல்லாருமே வந்துட்டு இயேசுவை தெரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, பட் வி நோ அவங்க டைம் வரும். நாங்கள் ஊருக்கு போகும்போதெல்லாம் ராத்திரி வந்துட்டு ஜெபிக்குவோம். அப்போ எங்கள் பெரியப்பா எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணுவாங்க. நாங்கள் நிறைய வாட்டி அவங்களுக்கு சொல்லியிருக்கோம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நாங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டது வந்துட்டு 2024, அதாவது போன வருஷத்துக்கு முந்தின போன வருஷம்தான் வந்துட்டு நாங்கள் ஊருக்கு போனோம். அது வரைக்கும் போகல, யார்கிட்டையும் பேசலை, எந்த உறவும் இல்லை. நாங்கள் 4 பேர் மட்டும்தான். ஏன்னா அவங்க எல்லாம் வந்துட்டு ஹிந்துஸ், எங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்க. இவ்வளோ வருஷம் கழிச்சு நாங்கள் பேசும்போது அவங்கக்கிட்ட சாட்சியாக போய் நிற்கும் போது அருமையாக இருந்துச்சு. அதுதான் எங்களுக்கு வேணும். ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, நாங்கள் இங்கே ஏதோ வந்துட்டு ஆண்டவர் நம்மளை ஏற்றுக்கிட்டாரு, வந்துட்டு அவங்க நம்மளை ஒதுக்கி வச்சுட்டாங்க, யாரும் பேசுறதில்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். பட் God was working. I saw that he had touched at least one person from each family.
அவங்களுக்கு கர்த்தரை ஆராதிக்கிறாங்க, இவங்களுக்கு கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? இதனாலதான் ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டா குடும்பம் மொத்தமா அவர் ஏமேன். அது வந்துட்டு அதுக்குதான் சொல்றது, அது வந்துட்டு வார்த்தை கிடையாது, அது தேவனுடைய வார்த்தை. யாரும் மனுஷன் எழுதுனது இல்ல, ஆவியானவரால ஏவப்பட்டு எழுதப்பட்டது. ஏமேன். அதனால அந்த விஷயம் எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா கண்டிப்பா தெரியவே இல்லை. அப்போ இருந்ததுக்கும் இப்போ எனக்கு பீஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கும். இன்னும் சொல்லப்போனால் எத்தனையோ பேர் வந்துட்டு நீங்கள் ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணுறீங்க, ஆனால் ஒரு பொட்டு தான் உங்களால் வைக்க முடியல, வச்சா நல்லா இருக்குமே, ஏன் வைக்கக்கூடாதா, நீங்கள் வைங்களேன் அப்படின்னு நிறைய பேர் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. நான் சொல்லுவேன், இல்லை, இங்கே ஒரு சைன் இருக்குது, இங்கே ஒரு மார்க் இருக்குது, என் இயேசுவுக்காக நான் அதை வச்சுருக்கேன். நான் அழகாக தெரியணுன்றதுக்காக என்னால் பொட்டெல்லாம் வைக்க முடியாது. இது எனக்கு ஆண்டவர் கொடுத்தது, நான் போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஆனா நான் இன்னும் என்ன அழகுபடுத்திக்கிறதுக்கு அவரை நான் மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் எதையுமே வைக்க போறது கிடையாது அப்படின்னு சொன்னேன். அப்போதான் அவங்க மனசுல எதுனாலும் ஒழிக்கலாம், பட் அவங்க சொல்லும் போது நம்ம அவங்க சொல்றாங்களே, ரொம்ப சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ளீஸ் பண்ற மாதிரி பேசணும்னா கண்டிப்பா ஆண்டவர் அதுல சந்தோஷப்பட மாட்டாரு. நம்மளுடைய சாட்சி, நம்ம எப்படி வாழ்றோம், ஆண்டவருக்குள்ள எப்படி இருக்கிறோம், இதுதான் மற்றவங்களுக்கு சாட்சியே தவிர அவங்கள ப்ளீஸ் பண்ணி ஒருத்தரையும் நம்ம ப்ளீஸ் பண்ணி வாழவே கூடாது. We should please only God, Him alone, because He is the only person who is to come with you till end and after that also. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு ஆக்சுவலா the way you share. நீங்க எவ்வளவு எக்ஸைட்டடா அங்க உட்காந்து ஒரு சின்ன பிள்ளைய போல நீங்க சிரிச்சுட்டே உங்களோட சாட்சியை சொல்லும் போது எனக்கு நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஐ குட் கனெக்ட். ஒரு வசனமும் எனக்கு ஆண்டவர் உணர்த்திட்டே இருக்கிறாரு இல்லைங்களா. ஐ எம் சோ தேங்க்ஃபுல் டு காட். அதாவது ஆண்டவர் வந்து இந்த நேரத்திலயும் உங்களை கொண்டு வந்து உங்க சாட்சி மூலியமா என்ன உற்சாகப்படுத்தி என்னோட விசுவாசத்தை இன்னும் அதிகரிக்கிறார் இல்லைங்களா. ஐ எம் சோ தேங்க்ஃபுல் டு காட் டு தட். அண்ட் ஆல்சோ இன் திஸ் மொமெண்ட் ஐ வுட் லைக் டு நோ, இந்த ஒரு விஷயம் வந்து என்னோட வாழ்க்கையில ஆண்டவர் இல்லைன்னா கண்டிப்பா நடந்திருக்காது. அண்ட் தட் மொமெண்ட் எப்படி இந்த விஷயத்த வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். எல்லார் வாழ்க்கையில இந்த சூழ்நிலை வரும், ஆனாலும் கவலைப்படாதீங்கன்ற மாதிரி உங்க வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் இருக்குங்களா, where you could have literally felt God is working? இது ஆண்டவர் தான் கண்டிப்பா பண்ணுவார். இப்போ உலகத்துல இருக்கிறவங்க சொல்லுவாங்க, முடிஞ்சிச்சு, நீ தோத்துட்ட, விட்டுடுன்னு சொல்லும் போது, இல்ல இது நடக்கும், இது கண்டிப்பா இருக்குது, ஆண்டவர் எனக்காக செய்வாருன்ற மாதிரி சுச்சுவேஷன் ஏதாச்சும்? சுச்சுவேஷன் தான் நிறைய இருக்கலாம், பட் நான் ரொம்ப இமோஷ்னலா அட்டாச் ஆனது வந்துட்டு என் குழந்தை தான். ஏன்னா அவ இருந்த சூழ்நிலை வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். நான் சொன்ன மாதிரி தான், நாங்கள் கல்யாணம் ஆகி போயிட்டது வந்துட்டு அவங்க அங்கிள் அண்ட் ஆண்டியோடைய வீட்டில் தான். அங்கே இருக்கும் போது நாங்கள் நிறைய பாடுகள் பட்டிருக்கோம். ஏன்னா ஒரு கட்டத்தில் கொஞ்ச நாள் நல்லா இருந்தாங்க, அதுக்கு பிறகு எங்கள் ஹஸ்பண்டு கூட அவங்க ரொம்ப நிறைய சண்டை சச்சரவு எல்லாமே இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இவ்வளோ சூழ்நிலைகளில் எப்படி ஒரு பிள்ளைய வளர்க்க முடியும்? எங்கள் அம்மா அப்பாலாம் பார்க்க வருவாங்க, அப்போல்லாம் எங்களை ரொம்ப அவமானப்படுத்தி பேசியிருக்காங்க. குழந்தைய வச்சுட்டு என்ன இங்கே ஆட்டை காட்டிகிட்டு இருக்கா, அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லக்கூட முடியாது. இன்னும் சொல்லப்போனால் எங்கள் அம்மா அப்பா தான் அவங்க வீட்டில் ஏதோ மந்திரிச்சு தகடெல்லாம் வச்சாங்கன்ற மாதிரிலான ஒரு இது தாட் அவங்களுக்கு வந்துச்சு. ஏன்னா ஆண்டிக்கு வந்துட்டு சடனாக கேன்சர் வந்துச்சு. ஸோ தே தாட் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் மை பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மேலே ரொம்பவே அக்ரெசிவ் ஆயிட்டாங்க ஆஃப்டர் ஹர் பர்த். ஸோ அப்படி இருக்கும்போது என்னால் அங்கே வாழவே முடியல. என் ஹஸ்பண்டு நானும் வந்துட்டு கீழ் வீட்டில் இருப்போம், மேலே அவங்க இருப்பாங்க. ஸோ தே ஹேட் 2 houses டவுன். 2 வீடு இருந்துச்சு கீழே, மேலே வந்துட்டு அவங்க இருந்துட்டு இருந்தாங்க. ஒரு வீடு வாடகைக்கு விட்டுட்டு இன்னொரு வீட்டில் நாங்கள் தனியாக கொடுத்தனோம் இருந்துச்சு. வரும்போதும் போகும்போதும் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னமோ தெரியல, ஆனால் ரொம்பவே நிறைய சண்டை அது இதுன்னு இருந்துச்சு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்னடா பண்ணலாம்? ஏன்னா நான் ரொம்ப உடஞ்சிட்டேன், என்னால் முடியல. ஏன்னா நாங்கள் வந்துட்டு 4 பேராக தான் இருந்தோம், எங்கள் சொந்தக்காரங்களும் யாரும் இல்லை. நான் வந்துட்டு ஒரு பெரிய குடும்பத்தில் போகணும், நாத்தனார் இருக்கணும், மச்சனை இருக்கணும், மாமியார் இருக்கணும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனால் இங்கே வந்துட்டு
வந்தப்போ எல்லாரும் இருந்தாங்க, பட் அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை. ஏன்னா பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் வந்தாங்கன்னா இவங்க வந்துட்டு ரொம்பவே டிஸ்டர்ப்டான ஒரு இது இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில வந்துட்டு என் பிள்ளைய நான் வந்துட்டு எப்படி வளர்ப்பேன் அப்படின்னு நிறைய காரியங்கள் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப பிரச்சனைகள் இருந்துச்சு. அவங்க வந்துட்டு இன்னொரு பையனையும் தத்தெடுத்து வளர்த்துட்டு இருந்தாங்க. அந்த பையன் வந்துட்டு எங்கள் ஹஸ்பண்டை ரொம்ப ஆம், இது பண்ணிட்டு "நீ வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லிட்டாரு. அப்புறமா இங்கே இருந்து நம்ம இவ்வளோ கஷ்டப்படணும், எதுக்காக நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தோம். இந்த அங்கேருந்து நான் கிளம்பி வரும்போது நான் உடஞ்சிட்டேன். ஏன்னா வீடு இல்லை, எதுவுமே இல்லை. அது வந்து சொந்த வீடு தான். வீடு இல்லை, எதுவும் இல்லை, யாருடைய சப்போர்ட்டும் இல்லை. ஏன் இவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க, பட் ஸ்டில் தே வாண்டட் அஸ் டு பி தேர் பிகாஸ் ஹீ இஸ் அ லீகல் சன். அவருக்கும் அந்த சொத்துல பங்கு இருக்குது, நீ அதை விட்டுட்டு வராத அப்படின்ற மாதிரி ஒரு காரியம். ஆனால் எனக்கு சொத்தெல்லாம் யாருக்குமே தேவையில்லை. ஐ வாண்டட் அ ஃபேமிலி, அ பீஸ்ஃபுல் லைஃப். என் பொண்ணு ஒரு பீஸான ஒரு சூழ்நிலையில் வளரணும், கர்த்தருக்குள்ளே வளரணும் அப்படின்னு ஒரு ஆசை எனக்கு. அப்படி இருக்கும்போது தான் வந்துட்டு நாங்கள் வெளியே வரும்போது நான் சந்தோஷமாக தான் இருந்தேன். ஆனால் ரொம்ப பெரிய பயம் என்னுடைய மனசில். ஏன்னா என்ன பண்ண போகிறோம், இப்போ கல்யாணம் ஆகிட்டு நீ இப்போ வெளியே வர அப்படின்னா ஓகே, 2 பேர் தான் இருக்கோம், ஓகே ஃபைன், நீ வேலை பண்ணு, நான் வேலை பண்ணுறேன், மேனேஜ் பண்ணிக்கலாம், வெளிவ லைஃப் வில் என்ஜாய், அந்த மாதிரி. இப்போ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அந்த டைமில் அம்மா அப்பா சொல்கிறத தவிர நமக்கு எதுவுமே இல்லை. இதுக்கு பிறகு பாஸ்டர், அதாவது நம்ம சர்ச்சு சபை பாஸ்டர் என்ன சொல்கிறாரு அது கேளுங்க அப்படின்னு இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து ஒரு வீடு பார்த்து கொடுத்தாங்க. எல்லா அட்வான்ஸ் கூட எங்கள் ஹஸ்பண்டோடைய பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. எல்லாம் வந்ததுக்கு பிறகு ஐ வாஸ் திங்கிங் லைக் வாட் நவ், வாட் நெக்ஸ்ட். வந்து ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சு. 4 வருஷத்துக்கு மேலே தான், 5ஆவது வருஷம் ஓடிட்டுருக்குது. நாங்கள் வந்து ஆண்டி வந்து பாப்பா 2 வயசு இருக்கும் போதே இறந்துட்டாங்க. அதுக்கு பிறகு அங்கிள் இருந்தார். நாங்கள் அங்கேருந்து வெளியே வந்ததுக்கு பிறகு ஒரு 3 மாதத்தில் அவரும் இறந்துட்டார். ஸோ எல்லாமே போயிடுச்சு, எல்லாமே அந்த பையனுக்கு போயிடுச்சு. எல்லாருமே வந்துட்டு ஏன் நீங்கள் விட்டுட்டீங்கன்னு ஒரு இது. எல்லாருமே சொத்து பற்றி யோசிக்கிறீங்க, நம்ம எந்த சூழ்நிலையில் அங்கே இருந்தோன்னு யாருக்குமே தெரியலையே. எவ்வளவான ஒரு ஸ்ட்ரெஸ். இன்னும் சொல்ல போனால் ஒரு ரூம்குள்ளே தான் வாழ்ந்துட்டு இருந்தோம், எங்களுடைய பெட்ரூம்குள்ளே தான், வெளியே போக முடியாது. ஒரு கட்டத்தில் எங்களுக்கு ஒரு மேடு வச்சுருந்தாங்க சாப்பாட்டுக்கெல்லாம். அந்த மேடு வந்துட்டு அவங்களுக்கு மட்டும்தான் சமைச்சு வச்சுட்டு போகும். என்னால் போய் சமைக்க முடியாது, என்னால் போய் சாப்பிட முடியாது. அதனால என் பொண்ணு வந்துட்டு எங்கள் அம்மா அப்பா வீட்லேயே விட்டுட்டு இருந்தேன். நான் வேலைக்கு போயிட்டு வருவேன், வந்து ரூம்குள்ளே இருப்பேன். அவர்கிட்ட பேசலாம், இது பண்ணலான்னு பார்க்கும்போது எப்போ பையனுக்கும் அவருக்குமே ஒரு கனெக்ஷன் வர மாட்டேங்குதுன்னா நான் எப்படி என்ன பேசி புரிய வைக்க முடியும்னு யோசிச்சுட்டு இருப்பேன். பட் எங்கள் லைஃப் அங்கே அந்த ரூம்குள்ளேயே தான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறமா தான் ஒரு டிசிஷன் எடுத்து வெளியே வந்தோம். வெளியே வந்ததுக்கு பிறகு என் ஹஸ்பண்டு, நானும் என் பொண்ணு யோசிக்கிறோம் இதுக்கு மேலே என்ன வாழ்க்கை. ஏன்னா ஒரு பொண்ணு இருக்குது, இதுக்கு மேலே நம்ம ஃப்யூச்சர் எப்படி பிளான் பண்ணுறது யோசிக்கும் போது நான் ரொம்ப தடுமாறி இருக்கேன், ரொம்பவே தடுமாறி இருக்கேன், ரொம்ப உடஞ்சி போயிட்டேன். அதுக்கு பிறகு எனக்கு அந்த சபையில் இருக்க முடியல. ஏன்னா டீச்சிங் கூட வந்துட்டு எனக்கு செட் ஆகலை. அதாவது ஒரு மனுஷனுக்கு வந்துட்டு ஆண்டவரை வந்துட்டு அன்பானவரை தான் காமிக்கணும், கண்டிக்கிறவர் தான், ஆனால் ஒரு கண்டிப்பே வந்துட்டு ஒரு மெசேஜாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீல் ஆச்சு அங்கே இருக்கும்போது. அதுவும் இல்லாமல் ஆண்டவர் தான் எங்களை வந்துட்டு அந்த இடத்துல இருந்து வெளியே எடுக்கிறாருன்னு நான் நினச்சோம். அங்கேருந்து வெளியே வந்துட்டோம். அதாவது ஒரு சபை தான் எங்களுக்கு இவ்வளோ நாள் அந்த சப்போர்ட்லாம் பண்ணிட்டு இருந்துச்சு. பட் நாங்கள் இவ்வளவு கோத்ரூ பண்ணும் போது வந்துட்டு யாருமே எதுவுமே பண்ண முடியல. ஸோ அதுலேருந்து நாங்கள் வெளியே வந்துட்டோம். இங்கே வந்தது பிறகு ஏன் விட்டீங்கன்னு இவங்க டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இங்கேருந்து நாங்கள் வந்துட்டோம். இப்போ நாங்கள் 3 பேர் மட்டும்தான் இருந்தோம். வாட் ஆர் வி கோயிங் டு டூ? இன்னும் சொல்ல போனால் குழந்தை வைக்க ஒன்றுமே தெரியல. அப்போது அவளுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் தான் ரொம்பவே உடஞ்சி போய் உட்காந்துருந்தோம். அப்படி இருக்கும்போது எவ்வளவோ போராட்டத்துக்கு அப்புறம் நாங்கள் வந்துட்டு புதுசாக ஒரு இங்கிலீஷ் சபைக்கு போனோம், பெத்தேலிஜி.
போக ஸ்டார்ட் பண்ணோம். அங்கேயே போய் அப்போ கோவிட் டைமு, அந்த டைமில் ஸோ ஆன்லைனில் நாங்கள் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் எங்களை இத்தனை நாள் வரைக்கும் நடத்துகிறாரு. இட்ஸ் பியூர்லி கிரேஸ். Amen. பியூர்லி கிரேஸ். நம்ம என்ன பண்ணுறோம், என்ன பண்ணேன்னு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு இப்படி திரும்பி பார்க்கும்போது நான் எதுவுமே பண்ணல. ஐ திங்க் என்னுடைய ஃபுட் ஸ்டெப்ஸ் இல்லை. ஐ வாஸ் லிஃப்டட் அப். இட் வாஸ் காட், பியூர்லி காட். நானும் சரி, என் கணவரும் சரி, நாங்கள் என் பிள்ளையும் இப்போ எல்லாமே புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டா. அப்படி இருக்கும்போது இட்ஸ் பியூர்லி காட். இட்ஸ் பியூர்லி காட். ஏன்னா நாங்கள் வெளியே வந்ததுக்கு பிறகு நாங்கள் தனியாக அந்த ஒரு வீட்டில் வாழ ஆரம்பிச்ச பிறகு தான் என் பிள்ளைக்கே வீடு, அவளுடைய பெட்டு, அவளுடைய சோஃபா, டிவி அப்படின்னு அவளுக்கு கிடச்சிச்சு. அது வரைக்கும் நாங்கள் ஒரு ரூமில் தான் அடைஞ்சிருந்தோம். அவள் போய் டிவி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாலும் அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். ஏன்னா என் ஹஸ்பண்ட் இருக்க மாட்டார், நைட் ஷிஃப்ட் தான் பண்ணிட்டு இருந்தார். அவங்களுக்குள்ள சண்டை நடந்துச்சுன்னா கூட ரொம்ப பயங்கரமாக இருக்கும். தில் கம் அண்ட் பேங் ஆன் த டோர்ஸ் அண்ட் ஆல். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான சுச்சுவேஷன். உள்ளே 2 பேர் இருக்கோம், நானும் என் பொண்ணு. இவங்க 2 பேரும் வெளியே சண்டை போட்டுட்ருக்காங்க. சம்டைம்ஸ் இல் ஜஸ்ட் கம் அண்ட் டெல், அர்ச்சனா ஓப்பன் த டோர் அப்படின்வாரு. நான் எதுக்குடா நான் டோர் ஓப்பன் பண்ணேன், என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே என்ன நடந்துச்சுன்னு கூட என்னால் இப்போது அதை ஒரு இது பண்ண முடியல. அப்படின்னு இருக்கும்போது கர்த்தர் என்னை வழி நடத்தினார். கர்த்தர் என்னை வழி நடத்தினார். இதை நான் உண்மையாகவே சொல்லுவேன். ஏன்னா இட்ஸ் நாட் ஈஸி. வெளியே எங்களுக்கும் நிறைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. ஆனால் வெளியே இன்னைக்கு வரைக்குமே எங்களுக்கு நடத்துகிறாருன்னா அது அவருடைய கிருபை தான். ஒவ்வொரு நாளும் அவர் நடத்துகிறாரு. ஒவ்வொரு நாளும் என்னை போஷிக்கிறாரு. என்னை எதிர்த்து யார் என்ன பண்ணியிருந்தாலும், யார் என்ன பண்ணியிருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. எனக்கு வேண்டியது என் குடும்பம், என்னுடைய அந்த பீஸ், அந்த ஃபேமிலி எல்லாமே தான். அதுக்கு மேலே எதுவுமே என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும்னா அவ்வளோ இருக்குது. ஒவ்வொரு நாளும் என்ன நடத்துகிறாரு, ஒவ்வொரு நிமிஷமும் என்ன நடத்துகிறாரு. அவருடைய கிருபை தான் எங்களை மட்டுமா நடத்துது. இதுக்கு மேலேயும் அவருடைய கிருபை தான். நான் லோ ஆனாலும் சரி, என் ஹஸ்பண்ட் லோ ஆனாலும் சரி, மாறி மாறி நாங்கள் ஜெபிச்சுக்கிறோம். கர்த்தரை தவிர இன்றைக்கி எங்கள் பேரண்ட்ஸ் நீங்கள் அங்கேருந்து வெளியே வந்துட்டீங்க அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அவங்களுக்கு. வீட்டையும் விட்டுட்டீங்க, சபையும் விட்டுட்டீங்க, உங்கள் வாழ்க்கை இப்படி தான் இருக்குதுன்னு நிறைய சொல்கிறாங்க. ஏன்னா எங்கள் ஹஸ்பண்ட் சைடில் அவங்களுக்கு 2 தங்கச்சி, அதே மாதிரி என் சைடில் என் தம்பி, அவனும் நல்லா வேலையில் இருக்கான், இவங்களும் நல்லா செட்டிலாக இருக்காங்க. இப்போ இவங்களெல்லாம் பார்த்துட்டு நம்ம 2 பிள்ளைங்க, அதாவது என் பையனும் இப்படி இருக்கான், இவன் வாழ்க்கை எப்படி இருக்கே, இவன் வாழ்க்கை எப்படி இருக்கேன்னு அவங்க ஃபேமிலி எல்லாமே அவங்க அதை மட்டும்தான் பார்க்குறாங்க. ஆனால் they are not noticing that God is leading us. God has a plan for us. நாங்கள் பிரம்மாண்டமாக வாழ்ந்து ஏதோ நான் 2 வீடு வச்சுக்கிட்டு ஒரு நல்ல நகையெல்லாம் போட்டுட்டு டெய்லி பாப்பாவை காரில் கொண்டு போய் விட்டுட்டு பிக்கப் பண்ணிட்டு வர்றதா இருந்தால் அதுதான் பிளஸ்ஸிங்கான்னா ரியலி சாரி, தட் இஸ் நாட் அ பிளஸ்ஸிங். அது உலகத்து கண்டிப்பாக கர்த்தர் கொடுப்பாரு, அவர் ஆசீர்வதிப்பார். அவர் எல்லாருக்கும் எவ்வளோ கொடுக்கணும், யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும் எல்லாமே தெரிஞ்சிருக்கிறாரு. வி கான்ட் எக்ஸ்பெக்ட் லைக் அவங்க நல்ல வீடு வாசல் காருன்னு வாழ்ந்துருந்தா என்னப்பா அப்படின்னு. உண்மைதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அவருக்கு பிளான் இருக்கு. அவர் பிளான் என்னன்னு நீங்க தான் பார்க்கணுமே தவிர இவங்களால இப்படி பண்ணாங்க அதனால இப்படி ஆயிட்டாங்கன்னா ஒத்துக்கவே முடியாது. ஜோபுக்கு அப்படி தானே நடந்துச்சு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ண சொல்லு, ஒத்துக்கோ, என்ன பண்ண அப்படின்னு கேட்குறாங்களே. பட் காட் டோல் நோ, ஒரு ஜோபை உங்களுக்காக ஜெபிக்க வைங்கன்னு. அந்த மாதிரி தான் இன்றைக்கும் நான் யோசிக்கிறது. அது ஒன்று தான். வாட் வி ஆர் கோயிங் த்ரூ வி alone know, பட் காட் இஸ் தேர் வித் அஸ். True. God is leading us. அவருடைய டைம்,
வரும். அந்த நேரத்துல கர்த்தர் எங்களை உயர்த்தணும்னு நினைச்சா உயர்த்துவார். இல்லை நான் இப்படி போகணும், இப்படி பண்ணணும், இல்லை நாங்கள் எதுனா ஃப்யூச்சரில் இந்த மாதிரி பண்ணணும்னு அவர் பிளான் பண்ணி வச்சிருக்கிறாரு. அவருடைய பிளானுக்கு முன்னாடி நம்ம பிளான்ஸ் எல்லாம் ஒன்றுமே இல்லை. அது இல்லாமல் நான் வந்துட்டு அதெல்லாம் ஆசையும் நம்ம படக்கூடாது. கர்த்தரை விட்டு நம்ம வந்துட்டு நம்ம அவ்வளோ சம்பாதிக்கணும் அவ்வளோ சம்பாதிக்கணும்னு கிடையாது. ஆண்டவருக்குள்ள மட்டும்தான் நம்ம வந்துட்டு வளரணும்னு நினைக்கணும். அது மட்டும்தான் நிரந்தரம். அது மட்டும்தான் நம்ம கேட்டால் அவர் சந்தோஷப்படுவார். அது தவிர வேற எதுவுமே இல்லை. அதனால கர்த்தர் வந்துட்டு என்ன இத்தனை நாளாக நடத்துனது, அந்த சூழ்நிலையிலேருந்து நான் வெளியே வரும்போது பயந்தேன். பட் அவ வந்ததுக்கு பிறகுதான் ஐ ஃபெல்ட் த ஃப்ரீடம். அந்த ஒரு ஃப்ரீடமில் நாங்கள் வாழ்ந்துட்டு இத்தனை நாளாக வந்துட்ருக்கோம். இனிமேலும் கர்த்தர் வழி நடத்துவார். இதுக்கு பிறகும் ஆண்டவர் என்ன பிளான்ஸ் வச்சுருக்கிறாரோ அது கண்டிப்பாக அவர் பிள்ளைகளுக்கு வந்துட்டு நம்ம எப்போவுமே நல்லது தான் செய்வோம். நம்மளே இன்னும் வசனத்தை நம்ம சொல்லணும், ரொம்ப இதாக தான் நம்மளை சொல்லியிருக்கிறாங்க. நம்மளே இவ்வளோ பண்ணும்போது பிதாவாகிய தேவன் நமக்கு எவ்வளோ செய்வார் இல்லையா? அதனால அவர் அருமையானவர், ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறவர். அதனால அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறது தான் நம்ம செய்யணும். Trust in him, that's all we have to do. Keep all our burdens on him, that's all we have to do. Rest is his fight. Amen. எனக்கு 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 எதை எப்படி சொல்லட்டுங்க, எனக்கு வந்து என்ன கேட்கணும் என்ன சொல்லட்டும்னே எனக்கு தெரியல. ஆக்சுவலா ஐம் கம்ப்ளீட்லி மெஸ்மரைஸ்ட் த வே யூ ஆர். நீங்களோட சாட்சியே வந்து எனக்கு நீங்க ப்ரீச் பண்ற மாதிரி தான் இருக்குங்க. அவ்வளோ எக்ஸைட்டடா எனக்கு அந்த நம்மளுக்கு இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ 1 hour நம்ம பேசிட்டு இருக்கோம். பட் அந்த டயர்ட் ஃபீல் ஆகட்டும் இல்லை போர்ட் ஃபீல் ஆகட்டும், அது இல்லாம ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸைட்டடா ஸ்மூத்தாவே கொண்டு போயிட்டு இருக்கீங்க. ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு இந்த சைட்ல இருந்து அது கேட்கறதுக்கு கூட. நீங்க சொன்னீங்க அதாவது நீங்க நிறைய இடத்துல லோ ஆயிருக்கீங்க, உங்க ஹஸ்பண்ட் லோ ஆயிருக்காங்க. ஸோ அதே ஆண்டவர் சொல்ற மாதிரி தான், உன் பலவீனத்தில் என் பலன் அது பூரணமாய் விளங்கும் என்று, இல்லைங்களா? ஸோ கர்த்தர் உங்களை இன்னும் பயன்படுத்துவார், இன்னும் பெரிதாக வழி நடத்துவார்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், if there is anything you would like to say, ஒரு சின்ன அட்வைஸ் மாதிரி. ஒரு சின்ன அட்வைஸ் என்னன்னா, சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து என்றைக்குமே பயப்படாதீங்க. ஏன்னா பேதுரு வந்துட்டு தண்ணியில் நடக்க ஆசைப்பட்டான், ஆனால் 2 ஸ்டெப்பு எடுத்து வச்சாரு. ஆனால் சூழ்நிலை வேவ்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பயந்துட்டாரு. அந்த பயம், அந்த ஒரு சின்ன மைன்யூட் பயம் தான் அவனை கீழே மூழ்க மாதிரி பண்ண வச்சிச்சு. பட் டோன்ட் வரி, ஜீசஸ் டிட் லீவ் ஹிம். அவர் வந்துட்டு தூக்கி விட்டாரு. ஸோ திஸ் இஸ் அ ப்ராசஸ், திஸ் இஸ் ஹவு இட் கோஸ். நம்ம வந்துட்டு என்னடா அப்படின்னு இல்லை, அப்படியே சூப்பர் நேச்சுரலாக நடக்கணும் இல்லை, ஒவ்வொரு நாளும் வந்துட்டு நம்மளை வழி நடத்திட்டு வர்றவர். அதனால சூழ்நிலைகளை பார்த்து மட்டும் கலங்கிடாதீங்க, அவரை மட்டும் பற்றி கொள்ளுங்க. வாலிபராக இருக்கிறீங்களா, ப்ளீஸ் டேக் மை எக்ஸாம்பிள்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருமே இருக்கலாம், பட் மேக் ஜீசஸ் ஆஸ் யர் ஃப்ரெண்ட் அண்ட் ரெஸ்பெக்ட் யுவர் பேரண்ட்ஸ். அண்ட் அவங்களுடைய ப்ரேயர்ஸ் தான் நம்மளை இது வரைக்கும் நடத்துது. தென் வென் வி பிகம் அ பேரண்ட், வி ஸ்டார்ட் ப்ரேயிங் ஃபார் ஆர் சில்ட்ரன். ஸோ ப்ளீஸ் be with your family and make friendship with God. And others who are troubled in your heart, let God's peace be with you. ஏன்னா he is a peace giving God. Amen. அவர் கொடுத்தாருன்னா பீஸ் தான் கொடுப்பாரு, வேதனையை கூட்டவே மாட்டார். ஆண்டவருக்குள்ளாக சந்தோஷமா இருங்க. கொஞ்சமா இருக்கா, அது கூட ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரா, சந்தோஷத்தை மட்டும்தான் தருவாரு, அதோட வேதனை கொடுக்க மாட்டாரு. ஆல்வேஸ் ட்ரஸ்ட் இன் ஹிம், பிலீவ் இன் ஹிம். கன்ஃபியூஷனில் இருக்கீங்களா, பைபிள் எடுத்து படிங்க, ஆண்டவர் கண்டிப்பாக பேசுவார். எவ்வளவோ பேர் இருக்காங்க பைபிளில், உங்களை விட அதிகமான எதிரிகள் இருந்திருக்காங்க, எவ்வளவோ போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. சவுல் வந்துட்டு டேவிடை எப்படியெல்லாம் கொல்லணும்னு ஆசைப்பட்டான். நீங்கள் அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எங்கே போனாலும் அவரை கொல்லவும் முடியல, அபிஷேகப்பட்ட ராஜாவை எப்படி கொல்றதுன்னு அவனுக்கு தெரியல. பட் he had a heart. Yes. I will not kill. He has been anointed by God. How can I raise my hand against him? So always believe in Jesus. He came for you, only you.
உங்களுக்காக பர்சனலா சொல்றேன், உங்களுக்காக தான் வந்தாரு. உங்களுக்காக தான் வந்தாரு. அவரை மட்டும் நீங்க பற்றி கொள்ளுங்க. வேற எல்லா சூழ்நிலை எல்லாம் மாறும். பிரச்சனை வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன். பிரச்சனைகள் வரும், அதுதான் வாழ்க்கை. ஆனா அதை மேற்கொள்றவருக்கு கர்த்தர் கண்டிப்பா நம்மளுக்கு உதவி செய்வார். ஆமென். ஆமென். தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். நீங்க வந்து இந்த வீடியோ பார்த்து யார் எக்ஸைட் ஆகுறாங்களோ இன்ஸ்பயர் ஆகுறாங்களோ தெரியாது. பட் நான் வந்து இது ஷூட் பண்ணும் போதே நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிட்டேன். உங்களோட டெஸ்டிமனி கேட்டு, உங்களோட டைம் எடுத்து இவ்வளவு தூரம் வந்து எங்களுக்காக நீங்க இந்த டெஸ்டிமனி ஷேர் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி. கண்டிப்பா இந்த டெஸ்டிமனி பார்த்து அநேக வாலிபர்கள் தான் டச் ஆவாங்கன்னு ஐ குட் ஃபீல் இட், ஐ குட் சென்ஸ் இட். இந்த டைம்ல கூட கேன் யூ லைக் ப்ரே, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்காக கேன் யூ ப்ரே ஃபார் them? Okay, I'll pray. பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் ராஜா. அப்பா, இந்த வேலையில கர்த்தாவே, அப்பா இதோ இந்த வீடியோ மூலியமாக பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் உன் திருப்பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன் ராஜா. கர்த்தாவே, இதோ ஆண்டவரே, அவர்களுடைய இருதயங்களை நீங்க அறிந்திருக்கிறீங்க அப்பா. ஆழமான தாட்ஸ் நீங்க அறிந்திருக்கிறீங்க ராஜா. there is nothing hidden from you Father Lord. அப்பா, நீங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியா இருக்கிறீங்க ராஜா. அப்பா, not of this worldly blessings but the blessing of the spiritual Father Lord Jesus. அவர்களை பலப்படுத்துங்க ராஜா. சோர்ந்து போன இருதயங்களை தூக்கி விட நீங்க இருக்கீங்க ராஜா. அதை அவங்க நம்ப வேண்டும் தகப்பனே. வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை பின்பற்ற வேண்டும் ராஜா. Yes Lord, that is the stage when Satan tempts Father Lord Jesus Master. அப்பா, அந்த வேலையிலும் ஆண்டவரே அப்பா பிள்ளைகள் உம்மை நோக்கி வரும்படியா கர்த்தாவே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொருத்தருடைய ஜெபத்திலும் ஆண்டவரே வல்லமை இறங்க வேண்டும் தகப்பனே. ரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த வீடியோ மூலியமாக ஆண்டவரே கேட்கிற ஒவ்வொரு ஆளுகிட்டையும் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதமும் உடைய சமாதானமும் போய் சேரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜெபிக்கல பரிசுத்த பிதாவே. சூப்பர் சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ப்ரேயிங். ஐ பிலீவ் கண்டிப்பா இந்த ப்ரேயர் வந்து நிறைய பேரை டச் பண்ணும். ஆண்டவருக்காக ஒரு சின்ன பாட்டு பாட முடியுங்களா? ஒரு பாட்டு இருக்கு. எப்பவுமே நான் லோவாக ஃபீல் பண்ணும் போதும் சரி, ஃபாஸ்டிங் ப்ரேயர்ஸில் இந்த பாட்டு பாடினா என்னையே நான் மறந்து அப்படியே சப்மிசிவ் மோடில் போயிடுவேன். ஸோ ஐ சிங் அந்த பாட்டு. ஓகே, ஜெபத்தோட ஜெயகீதங்கள் தான். அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. உம்மை நான் மறவே, உமக்காய் வாழ்வேன். உம்மை நான் மறவே, உமக்காய் வாழ்வேன். அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. வாழ்வோ சாவோ இதுதான் பிரிக்க முடியும். வாழ்வோ சாவோ இதுதான் பிரிக்க முடியும். அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. தாயை போல் தேற்றினி, தந்தை போல் அணைத்தி. தாயை போல் தேற்றினி, தந்தை போல் அணைத்தி. அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. உம் சித்தம் நான் செய்வேன்,
என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே இரத்தத்தால் கழுவு நீ ரட்சிப்பார் குடித்து நீ இரத்தத்தால் கழுவு நீ ரட்சிப்பால் உடுத்து நீ அன்பே நேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே அன்பே நேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே. Thank you. சூப்பர் சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். சொன்ன உடனே பாடிட்டீங்க, ரொம்ப நன்றி. ஸோ திஸ் ஷோஸ் ஹவ் என்கரேஜ் யூஆர், ஹவ் என்தூசியாஸ்டிக் யூஆர் ஆண்டவர்கிட்ட, இல்லைங்களா? ஆண்டவருக்காக எப்போ என்ன சொன்னாலும் எதுவுமே யோசிக்காம ஆண்டவருக்காக நான் செய்வேன்ட்டு நீங்க செய்றீங்க, இல்லைங்களா? ஆண்டவர் கண்டிப்பா உங்களை இன்னும் பலப்படுத்துவார், உங்களை இன்னும் அதிகமா எடுத்து பயன்படுத்தணும்னு ஐ ஆல்வேஸ் ப்ரே ஃபார் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி. வார்த்தை சொல்ற மாதிரி நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம் என்ற வார்த்தை சொல்ற மாதிரி ஆஸ் எ ஃபேமிலி ஆல் ஆர் ஸ்டாண்டிங் ஃபார் காட். ஸோ கண்டிப்பா ஆண்டவருக்காக நிக்கிறவர்களை ஆண்டவர் கண்டிப்பா கைவிட மாட்டாரு, கண்டிப்பா ஆசீர்வதிக்குவாரு. எந்த இடத்துல தலை குனிஞ்சிங்களோ அதே இடத்துல ஆண்டவர் தலை உங்களை உயர்த்த வைப்பாரு. அதை விசுவாசிக்கிறேன். உங்க டைம் எடுத்து டெஸ்டிமனி ஷேர் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி. Praise the Lord, sister. Thank you so much. அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே உம்மை நான்